ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அண்ட் உங்களோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் காண்டாக்டில் இருக்கிறவங்க லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும், எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பொருந்தும். ஓகேவா? அண்ட் பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுறலாம். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ கீழே ஹைப் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸாக இருக்கும். ஓகேவா? அண்ட் யாருக்காச்சும் ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அவங்க என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன ஃபீலிங் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டெபிலிட்டி, கொஞ்சம் அந்த ஜக்லிங் எனர்ஜி தெரியுது. அதாவது எங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. சம்டைம் எப்படின்னா உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, சில நேரம் காணாமல் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். ஓகே, இங்கே 2 பேர் சைட்லேயும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு டைம் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறதும், இன்னொரு டைம் காணாமல் போகிறதும், ஒரு டைம் நல்லா மெசேஜ் பண்ணுறது, பேசுகிறது, அப்புறம் ஒரு 6 மாதம் கேப்பு விடுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம், இல்லை ஒரு மந்த் கேப்பு விடுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்டு அவங்க லைஃப்பில் ஃபினான்ஷியலாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அதையும் அவங்க சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி முடிவு எடுக்கிறதுல அவங்க ஏதோ ரொம்ப அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்களால அந்த கரெக்டான ஒரு முடிவை எடுக்க முடியல, கொஞ்சம் அது கஷ்டமாக தான் இருக்குது, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. இது எப்படின்னா சீட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் கிடையாது, முடிவெடுக்க முடியல. 2 மைண்ட், மனதாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு மனசு. ஒரு டைம் வேணும்னு நினைக்கிறது, இன்னொரு டைம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனை. ஒரு டைம் நல்லா பேசுகிறது, இன்னொரு டைம் ஒதுங்கி போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். ஒரு மைண்டு ஒரு கண்ட்ரோல் இல்லை, ஒரு நிலையாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இல்லை, அவங்களால அந்த ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுக்கிறதுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஓகே, கூட இருக்கிறவங்க ஏதாச்சும் தேவையில்லாமல் ஏதோ சொல்லி ஒரு ஜக்லிங் மைண்டை மாற்றுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் அது மாதிரி எக்ஸ்பெக்டாக இதில் வரல. இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ கூட இருக்கிறவங்க ஏதாவது சொல்கிறதுனால ஒரு முடிவு எடுக்க முடியாது. இல்லை, அவங்களே என்னென்னா அப்பப்போ மூட் ஸ்விங்ஸ் ஆகக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களால கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் நான் பார்க்குறேன். பார்க்கலாம் என்னென்ன மெசேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே ஒரு ஃப்ளோவில் போவோம், அப்படி காலம் எப்படி போகுதோ அதை நோக்கி போவோம், என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருப்பாங்க. எது கரெக்டோ அது நடக்கட்டும், விதி எழுதி வச்சுருந்துச்சுன்னா சேரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த காலம் போன போக்கிலே போகிறது அப்படிங்கிறத மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கே தெரியல, நிறையா ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ், அவங்களுக்கே நிறைய கைடன்ஸ் தேவைப்படுறது இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய கைடன்ஸ் தேவைப்படுறது. அதனால ஒரு ஆஸ்ட்ராலஜியை பார்க்குறது, இல்லை டாரோ ரீடரை பார்க்குறது, இல்லை ட்ரீம் ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்குறது, இந்த மாதிரியான ஒரு சில கைடன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்க என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாதப்போ அவங்களுக்கு சில கைடன்ஸ் தேவைப்படுது. அவங்க கடவுள்கிட்ட கேட்குறாங்க, இல்லை ஜோசியங்க பார்க்குறது, டாரோ ரீடிங் பார்க்குறது, இல்லை பெரியவங்கக்கிட்ட ஒரு கைட் பண்ணுறது, இல்லை நம்ம சில சைன்ஸ், ஓகே ஏஞ்சல் நம்பரை பார்க்குறதோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு சைன் மூலியமாக நான் பண்ணுறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ 2 பேருக்குமே இந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் பார்க்குறது, ஒரு நல்ல சைன் பார்க்குறது,
இந்த மாதிரி ஓகே. சம்டைம்ஸ் வந்து என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி 2 பேருமே கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது திடீர்ந்தாலும் அந்த ஏஞ்சல் நம்பர் தெரிகிறது, இல்லை ஒருத்தர் ஒருத்தர் நேம் வந்து விசிபிள் ஆகுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஏஞ்சல்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கே ஒரு சில கைடன்ஸ் தேவைப்படுது உங்கள் பர்சனுக்கே. என்ன முடிவு எடுக்கிறதுல இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. ஓகே. ஸோ நிறைய கார்மிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, நிறைய கார்மிக் எனர்ஜி நான் பார்க்குறேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில். நிறைய கார்மிக் எனர்ஜி எனக்கு பார்க்கும்போது என்னென்னா, இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு எப்படின்னா, ஒரு சில பேருக்கு சாட்டன் 7 சனி நடக்கிறது, இல்லை சாட்டன் தசாபுத்தி நடக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போது இல்லைனாலும் ஓகே, ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு 7 சனி நடக்கிறது, அஷ்டம சனி நடக்கிறது, இல்லை தசாபுத்தி நடக்கிறது, சனி தசாபுத்தி நடக்கிறது. ஓகே. இல்லை ரொம்ப ஒரு கார்மிக் பேட்டர்ன், அதை தான் நான் பார்க்குறேன். அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு லெசன் லேர்னிங் வந்து நிறைய போயிட்டுருக்கு. அவங்க மூலியமாக நீங்கள் ஒரு சில லெசன்ஸ் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் மூலியமாக அவங்க லெசன்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா? எப்படின்னா, நீங்கள் அவங்களால ஹர்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க லைஃப்பில் உங்களுக்கு பதிலாக வேறு யார்கிட்டயாச்சும் அவங்க ஹர்ட் ஆகிறது, இந்த மாதிரியான ஒரு சில லெசன்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறது. இந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, 2 பேரும் லெசன்ஸ் லேர்ன் பண்ணணும், மெச்சூரிட்டியாக ஆகணும், அதுதான் விஷயம். ஓகே. சாட்டன் என்ன பண்ணுவாங்க, ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். சும்மா வந்து அந்த லைஃப் போன போக்கிலே போகக்கூடாது. 2 பேருக்கும் ஒரு ஒழுக்கம் தெரியணும், மெச்சூரிட்டி வரணும், ரெஸ்ட்ரிக்ஷன் தெரிஞ்சுக்கணும், அண்டு சில கார்மிக் லெசன்ஸ் கற்றுக்கணும். ஓகே. ஒரு பக்குவமான ஒரு நிலையை அடையணும் அப்படிங்கிற மாதிரி சாட்டன் எதிர்பார்க்குது. ஓகே. ஸோ 2 பேர் லைஃப்லேயும் ஒரு கண்டிப்பாக ஒரு கார்மிக் எனர்ஜி நான் பார்க்குறேன். அந்த லெசன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். ஓகே. கும்பராசி, மகர ராசி இவங்கெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ரீடிங் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போதைக்கு சரண்டர் ஆகுறாங்க, அந்த கடவுள்கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், ஓகே, நான் இப்போதைக்கு கொஞ்சம் விலகி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. எமோஷ்னல் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. ஓகே. கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை நான் ஏற்றுக்கிறேன். இப்போதைக்கு என்னோடய மைண்டில் இருக்கிற எல்லா எமோஷ்னலையும் நான் ரிலீஸ் பண்ணி விடுறேன். எங்கள் மைண்டில் இருக்கிற தேவையில்லாத அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் நான் ரிலீஸ் பண்ணி விடுறேன். என் பாஸ்ட் லைஃப்பில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும், அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணி விடுறேன். என் பாஸ்ட் லைஃப்பில் நிறைய தேவையில்லாத பர்சன்லாம் என் லைஃப்பில் இருக்காங்க, நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விடுறேன். இப்போதைக்கு நான் கொஞ்சம் எமோஷ்னலி வாக்கிங் அவே, கொஞ்சம் விலகியே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் உங்கள் பர்சன் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே. பட் அந்த கார்மிக் லெசன்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு யூனியன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு டிசிஷன் மேக் பண்ணலாம். ப்ரப்போஸ் பண்ணுறது, மறுபடியும் ஒரு ரீயூனியன் ஆகுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கவுங்க லைஃப்பில் இருக்க அந்த கார்மிக் பேட்டர்ன்லாம் முடியணும், தேவையில்லா விஷயங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி விடணும், மைண்டில் தேவையில்லாமல் இருக்கோமே பாசிட்டிவ் எனர்ஜிஸ்லாம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகி விடணும் 2 பேருமே. அவங்க மூலியமாக நீங்கள் ஹர்ட் ஆகிருப்பீங்க, அவங்க மூலியமாக அவங்க ஹர்ட் ஆகிருப்பீங்க, நிறைய பாஸ்ட்டு பேக்கேஜஸ் எல்லாம் மனசில் இருக்கும், அதெல்லாம் ரிலீஸ் ஆகி விடணும். பழைய விஷயம்லாம் வெளியே போனால் தானே புதுசாக நடக்கும். ஸோ இதெல்லாம் நடந்தால் தான் நீங்கள் அவங்களால நீங்கள் ஏற்பட்ட காயங்கள்லேருந்து வெளியாகணும். ஓகே. மொத்தத்தில் 2 பேரும் எமோஷ்னலி கொஞ்சம் விலகி இருங்க, அதுக்கப்புறம் தான் ஒரு ரீயூனியன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். அவங்க எதிர்பார்க்குறது ஒரு யூனியன் தான். ஓகே. ரீயூனியன் தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்க மனசில் இருக்கிற ஒரு சில விஷயத்த அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ப்ரப்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்கிறதா இருக்கட்டும், அதை அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே. இன்றைக்கி நிறைய கார்ட்ஸ் அதுவாகவே விழுது. நிறைய கார்மிக் சேலஞ்சஸ் இருக்குது.
பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே இதில நெறைய சேலஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நெறைய சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். அந்த பாதை எவ்வளோ கரடு முரடா போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது அவ்வளோ ஈஸி இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப்ப நல்ல விதமா ஒரு கரெக்டான ஒரு முடிவுக்கு கொண்டு போறது வந்து அவ்வளோ ஈஸி இல்ல. இன்னொன்னு உங்க பெர்சனோட லைஃப்லயுமே வந்து அவ்வளோ சரியா போகல. எல்லாமே வந்து கொஞ்சம் பாதைகள் மோசமா இருந்த மாரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த டைமில் ஒரு கரெக்டான முடிவு எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அஹ், அவங்களே வந்து அவங்களோட லைஃப்பை தேடி தான் போயிட்டுருக்காங்க. நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், அவங்களோட லைஃப் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சனே தேடிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க லைஃப்பை அவங்களே தேடிட்டு இருக்காங்க. அந்த பாதையை தேடிட்டு இருக்காங்க. பட் அந்த பாதை வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு பாதையாக இருக்குது. அந்த பாதையை கடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதுக்கு இடையில நிறைய பிரச்சனைகள் இருக்குது, தடங்கல்கள் இருக்குது, கார்மிக் லெசன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு விதிப்படி நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது எல்லாம் ஒரு விதி தான், ஒரு லெசன் தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் நினச்சிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி உங்கள் பர்சன் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கலாம். ஓகே, நேரத்தில் ரீடிங்லேயும் அதே மாதிரி தான் நான் பார்த்தேன். ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்த பாதைகள் கடினமாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஏன்னா ஃப்ரீடம். ஓகே, கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். 2 பேருக்கும் ரொம்ப கார்மிக் லெசன்ஸ் லேர்ன் பண்ணி டயர்ட் ஆகிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். நான் 2 விஷயத்த நான் சொல்கிறேன். ஒன்று, அந்த ஃப்ரீடம் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகும், நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். இல்லை என்னென்னா உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பாத் ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகலாம். ஓகேவா? உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே, பழைய சைக்கிளை சுற்றி டயர்டாகிடுச்சு, நான் மறுபடியும் வந்து இதுக்கு ஒரு முடிவு கொடுக்க போகிறேன். ஒரு புது ஒரு நியூ லீப் ஆஃப் ஃபெய்த், ஒரு நியூ பிகினிங் கொடுக்க போகிறேன் இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும். ஓகே, சம்திங் வந்து அவங்க ஒரு ஃபாஸ்ட் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு நியூ சைக்கிள், ஒரு புது வாழ்க்கை, எல்லாமே வந்து ஃப்ரீயாக்க போகிறேன், எல்லாமே நியூ சேஞ்சஸ் பண்ண போகிறேன், நியூ டைரக்ஷனில் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த நியூ டைரக்ஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்புக்கும் பாசிட்டிவாக இருக்கலாம். ஓகே, சம்மர் டைம் உங்களுக்கு ஒரு டைமிங் கார்டு வந்திருக்கு. சம்மர் டைம். ஓகே, சம்மர் டைம் முடிய போகுது. சம்மர் டைம் கிட்டத்தட்ட ஏப்ரல் டு அந்த டைம், மே, மார்ச் அந்த டைம் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கலாம். இல்லை இனி வர்ற சம்மர் டைமில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, நியூ பாத். ஓகே, ஸோ அந்த எனர்ஜியெல்லாம் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். ஒரு நியூ பாதையை தேடி போவீங்க. அதாவது உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒரு கோல்ஸை தேடி போவீங்க. உங்கள் லைஃப்பில் உள்ள லட்சியத்தை நோக்கி போவீங்க. அந்த இலக்கை நோக்கி போகிறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு நியூ பாத் உங்களுக்கு கண்டிப்பாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ சம்மர் டைமில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு 2 கார்ட்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்ஸ், ஓகே, உங்களுக்கு 2 கார்ட்ஸ் வந்திருக்கு, அது பறந்து வருது. ஸோ இந்த ஒரு நோ கான்டாக்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்பவே ஒரு ப்ரோக்கனாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் சைடில் இருந்து நோ கான்டாக்டாக இருக்கட்டும், இல்லை கான்டாக்ட்லேயே இருக்கட்டும், ஒரு செப்ரேஷன் மீன்ஸ் வந்து உறவு முறிகள் கிடையாது. ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அது ஒரு செப்ரேஷன் தான். இந்த செப்ரேஷன் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துது. உங்களோட கனவுகளை வந்து ப்ரோக் பண்ணுது. நீங்கள் நிறைய கனவுகள் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு செப்ரேஷன் வந்து அந்த கனவை வந்து நிறைவேற்ற விடாமல் ஆக்குது. ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து ஹார்ட் பிரேக்காக தான் இருக்கிறீங்க, ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கிறீங்க. கொஞ்சம் அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குறது அந்த லவ், பட் இருக்கிறதோ அந்த செப்ரேஷன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப ஏங்குறீங்க. எல்லாமே சரியாகணும், நான் நினச்சபடி எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. பட்டு தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓவர் திங்ஸிங் அதிகமாக இருக்குது. இதுதான் உங்களோட ட்ரீமாக இருந்தாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரீமாகவே இருந்தாலும்
ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்குது. உங்கள் தலையில் நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் சுற்றிட்டு இருக்கு. பழைய விஷயங்கள், இல்லை நெகட்டிவ் எனர்ஜிஸ். அதாவது இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இல்லை நம்ம நினச்ச மாதிரி நடக்காதோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பயங்கள் இருக்குது, கவலைகள் இருக்குது. ஓவர் திங்க் பண்ணுறது, தூங்காமல் இருக்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது, ரொம்ப அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவை என்னென்னா அந்த லவ் திரும்பி கிடைக்கணும், நான் நினச்சபடி எல்லாம் மாறணும். ஆனால் அதில் ஒரு பயம் எனக்கு இருக்குது, அது நடக்காமல் போயிருமோ, என் கனவு நினைவாகாமல் போயிருமோ, எல்லாமே வந்து வேறு மாதிரி போய் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம், வரிஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து உங்கள் எனர்ஜி இப்படி இருக்குது. பார்க்கலாம் உங்களுக்கான ஒரு யூனிவர்ஸ் கைடன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஒரு யூனிவர்ஸ் கைடன்ஸ். ஸோ சன் கார்டு வந்திருக்கு. சன் கார்டு வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு கார்டு. உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்திருக்கு. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஓகே, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஹார்ட் சக்கரா ஓப்பனிங். ஓகே, உங்கள் மனசில் இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் எல்லாரையும் சொல்லணும். ஓகேவா, சில விஷயங்களை நீங்கள் மனசில் போட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை நீங்கள் பேசுங்க. அதுக்குன்னு வந்து ஆர்கியூ பண்ணுற அளவுக்கு போயிடாதீங்க. மனசில் இருக்க விஷயத்த சொல்லிடுங்க. மனசுலேயே போட்டு நீங்கள் வந்து ஒரு ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகாதீங்க. ஓகே, அண்டு கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் நிறைய ஹாப்பினஸ் வரும். ஒரு சில உண்மைகள் வெளியாகும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு தெளிவில்லாமல் போயிட்டுருக்கு, ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வரும், ஒரு கிளாரிட்டி வரும். நீங்கள் ரொம்ப ஒரு பவர்ஃபுல், ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு பர்சனாக மாறுவீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் வரும். எல்லாமே நான் வந்து நல்லபடியாக போகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. சன் கார்டு இஸ் அ பாசிட்டிவ் கார்டு. ஓகேவா, ஸோ என்ன தான் லைஃப்பில் இப்படி ஒரு கார்மிக் லெசன்ஸு நிறைய ப்ரெஷராக போயிட்டு இருந்தாலும், தாட்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுமே சம்மர் டைம், சன் ஏதோ எனக்கு ரெண்டுமே மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சம்மர் டைமில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும், அண்டு உங்களுக்கு ஹாப்பியான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இதான் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் உங்களோட ஃபீலிங் என்னவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுடலாம். ஓகேவா, அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.